வணக்கம், என் பேர் குணசேகரன். நான் மைக்கோ விதை நிறுவனத்தில் டெரிட்டரி மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோனேர்பட்டி கிராமத்தில் ஐயா பழனிசாமி ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கோட 6052 டெமோ சாம்பிள் பயிரிட்டு இருந்தார். இதனால் ஏற்பட்ட பயன்களை பற்றி ஐயாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நீங்கள் மைக்கோட 6052 பயிரிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இதனால் ஏற்பட்ட பயன்களை பற்றி விவசாயமாக இருக்கும் சொல்லுங்களேன். நல்லா இருக்குதுங்க, பயிர் நல்லா இருக்குதுங்க. விதை எங்களுக்கு தரமான விதையாக இருக்குது. முளைப்பு திறன் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. சரிங்க ஐயா. இது வரைக்கும் போட்டதில் முளைப்பு திறன் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. சரிங்க. 45 நாள் அறுப்புக்கு வந்துடுது. சரிங்க ஐயா. பூச்சி மருந்து கம்மிங்க. இது அதிகம் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை. சரிங்க. ரெண்டாவது சொனை இல்லைங்க. பக்கங்களையும் கூடுதலாக வருது. அடுத்த மக்கள் பார்க்கும்போது காய் ஷைனிங்கை பற்றி காய் தடத்தில் போகிறீங்களே பார்த்து பேசிட்டு போகிற அளவுக்கு இது காய் நல்ல ரகம். சரிங்க. தரமான ரகமாகுது. வேறு அந்த காட்டுக்கு இந்த காட்டுக்கு பாரு காய் ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஓகேங்க. தரமான ரகம், எங்களுக்கு பிடிச்ச ரகம். இது எங்களுக்கு விற்பனை கொடுக்கணும். கண்டிப்பாங்க. கொண்டு வரணும். கண்டிப்பாங்க. இதை மக்கள் மற்ற விவசாயம் இதை வாங்கி பயன்படுத்தலாம். ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சரிங்க. ரகம் ஃபஸ்ட் ரகம். சரிங்க. நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கோட 6052 பயிரோட நன்மைகளை பற்றி சொல்லியிருந்தார். முளைப்பு திறனும் அருமையாக இருக்குது தம்பி அப்படின்ட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் பூச்சி மருந்து செலவு ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தார். பக்கக்கிளையும் அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். சொனை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். மற்ற விவசாயிகள் வாங்கி பயிரிடுங்கன்னு சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாமே பார்க்குறாங்க, டக்குன்னு கேட்குறாங்க இது எப்படி இருக்குது, ஷைனிங் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் சொல்லியிருந்தார். அதனால் மக்கள் நீங்களும் அவர் சொன்ன மாதிரி நீங்களும் வாங்கி பயிரிடுங்க. நன்றி, வணக்கம்.